வெல்கம் டு மை ஹேண்ட்வால். இந்த வீடியோவில் நம்ம நியூ இயர் க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கலர்ஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், 3 கலர் எடுத்திருக்கேன், ஒரு பிளைன் ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன், அதாவது ஏர்4 ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சைடு 3 இன்ச்சஸ், அந்த சைடும் அதே மாதிரி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 3.5ல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருந்தீங்களா 3.5, அதில் வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ விரிச்சிட்டு நீங்கள் அதை உள்ளே தள்ளி நீங்கள் திருப்பி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 2 சென்டிமீட்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியலன்னா நான் எழுதியிருக்கேன், அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். அதாவது மேலே உள்ள லைனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தனியாக கட் பண்ணணும் 2 சென்டிமீட்டர் வரையும். இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பேப்பரை கட் பண்ணிடாதீங்க. இப்போ திருப்பி விரிச்சிட்டு திருப்பி அதையும் நம்ம சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 மாதிரி இருக்கும். இப்போ வந்து திருப்பிடுங்க. கார்டை திருப்பிட்டு இப்போ 2 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.6 சென்டிமீட்டரில் அதோட அளவு வச்சு நான் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட போகிறேன். அதாவது 2.5க்கு ஒரு லைன் போட்டு இதே ரெண்டையும் கட் பண்ணிடுறேன். இதுவும் சேம், அந்த கீழே உள்ள பேப்பரை நீங்கள் பிடிக்கக்கூடாது, மேலே உள்ள பேப்பர் மட்டும்தான் கட் பண்ணணும். இப்போ இதை நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுடுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போதும் போல் இதை ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட் இதில் வந்து நான் இயர்னு எழுதிக்கிறேன். இப்போ 2 சைடு நான் ஹார்ட்டின் போட்டுட்டு இப்போ நியூ ஹாப்பின்னு எழுதிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள லைனில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ரெண்டுமே 2 சைட் கார்னரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ 3.9, 5.7 இந்த 2 சென்டிமீட்டர்லேயும் நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒயிட் ஷீட்டில் வந்து, அதாவது கார்ட்போர்டில் கட் பண்ணதுனால நான் ஒயிட் ஷீட்டில் வந்து இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் 2 சைடுமே. இப்போ மேலே உள்ள 2 ஸ்பேஸ்லேயும் நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 2022ன்னு இருக்கிறத நான் வந்து இந்த சர்க்கிளில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்4 ஷீட்டு, நார்மல் ஏர்4 ஷீட் இருக்கும்ல, அதை வந்து ஹாஃபாக பெண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஸ்டெப்பை மறந்துட்டேன். அதாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து பிங்க் கலரில் நான் கொடுக்க போகிறேன், கீழே வந்து பிளாக் கலர் சார்ட்டு. எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி விட்டுருங்க. வேறு ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பிங்க் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் சின்னதாக நான் வந்து பார்டர் மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து பிளாக் கலரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பிங்க் கலரை வந்து பிளாக் கலர்லேயும், பிளாக் கலர் வந்து பிங்க் கலர்லேயும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸஸாக உள்ளதை, அதாவது மிச்சம் இருந்த ரோஸ் கலர் பேப்பரையும் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சோம்னா அதில் மிச்சமாக இருந்ததை நான் பாண்டா ஷேப்பில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்டை சுற்றி நான் வந்து டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கதை நடுவில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயிட் கலர் பென்சில் எடுத்து அதில் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் எடுத்து பிங்க் கலரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வெளியிலையும் அதே மாதிரி ஹார்ட்டை வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 2022ன்னு இருந்ததை ஸ்டிக்கர் மாதிரி இருக்கதை நான் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட்ஸ் வச்சுக்கிறேன். இதுதான் அதோட ஃபைனல் லுக். இதே மாதிரி குட்டீஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.